சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல சீமான் அவர்கள் விஜய அனில் அப்படின்னு விமர்சிச்சது ரொம்ப பேசு பொருளாகி இருக்கு. இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக இயக்குனர் திரு கலஞ்சம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், அங்கிள் அப்படின்னு சொல்றது அரசியல நாகரிகம் நினைக்கிறீங்களா இல்ல ஒரு அநாகரிகமான விமர்சனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கிண்டல் பண்ற விதமா எது சொன்னாலும் அது அநாகரிகம் தான். அவர் மாநிலத்தின் மதிப்புக்குரிய மாநிலத்தின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவரே சொல்லியிருக்காரு என்னன்னா, என்னை எல்லாரும் அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை தமிழகத்துல எல்லாருமே அம்மான்னு அழைச்சாங்கல்ல. அதுபோல நீங்க அவரை அப்பான்னு அழைச்சிருந்துருக்கணும். இந்த அங்கிள் அப்படின்னு அழைக்கிற துணி இருக்கு பாருங்க, அது நக்கல் நையாண்டியா இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு இணையதளங்கள்ல எல்லாம் விமர்சிக்கிறாங்க. நீங்க அதை யதார்த்தமா சாதாரணமா நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது வேற விஷயம். நீங்க அத ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை கிண்டல் அடிக்கிற விதத்துல நீங்க சொன்னது பல பேரை ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல கூட அங்கிள் தான் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில கூட முதலமைச்சர் அடிப்பாரு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அரசியல் ரீதியா ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு அங்கிள்னு கூப்பிட்டா அரசியல் மேடைக்கு வந்துட்டா அதை மாத்திக்கணும் அப்படின்றதா இருக்கா, இல்ல அவரோட இயல்பு போல அங்கிள் கூப்பிட்டு வீட்டுல உதயநிதி ஸ்டாலின் அப்பான்னு சொல்லுவாரு. அதே மாதிரி மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்களை வீட்டுல அப்பான்னு தான் ஸ்டாலின் சொல்லுவாரு. ஆனா பொது மேடைகள்ல பேசும்போது தலைவர் அப்படின்னுவாரு. புரியுதுங்களா? அங்க கூட அவர் அப்பான்னு சொன்னா யாராவது அவரை ஏதாவது சொல்லிடுவாங்களா? அவர் அப்பா தானே. ஆனா அப்பான்னு ஏன் சொல்லாம தலைவர்னு சொல்றாங்க? ஒரு பொது மேடையில பொதுமக்கள் மத்தியில பேசும்போது திமுகவினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில அவரை தலைவருங்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய துணை முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அப்பாவை பொது மேடைகள்ல எங்க அப்பா அப்படின்னு பேசுறது இல்லை. அவர் தலைவர், முதலமைச்சர் அப்படின்னு தான் பேசுறாங்க. இதெல்லாமே நக்கல் நையாண்டியோட இருக்கிற போது அது எந்த துணியில இது என்ன KS ரவிக்குமார் அவர்களுக்கு முன்னாடியே மதிப்புக்குரிய மன்சூர் அலிகான் அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. அங்கிள்னு சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா சொல்ற முறை இருக்குல்ல அதுதான் தப்பு. அது கிண்டல் அடிக்கிறது மாதிரி கை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு எங்க சத்தம் கேக்குதா அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்குல்ல, அது தப்பு. நான் அங்கிள் ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு யதார்த்தமா அவர் எப்பவும் பேசுறது மாதிரி பேசியிருந்தாருன்னா அது பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்குல்ல, அதை நம்ம கொடுக்கணும். இப்ப எங்க கட்சியில இப்ப நான் ஒரு ஒருமையிலையோ அல்லது வெறுமனே நேரடியா பேரை மட்டுமோ நான் விழிச்சு அந்த மேடையில முதலமைச்சரையோ யாரையோ பேசினேன் அப்படின்னு சொன்னா எங்க தலைவர் உடனே கூப்பிட்டு எங்களை கண்டிப்பாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படி பேசக்கூடாது தம்பி, மதிப்புக்குரிய, புரியுதுங்களா, மரியாதைக்குரிய அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப அதுதான் ஒரு அரசியல் நாகரிகம்னு நாங்க கருதுறோம். அதனால மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, அவருடைய பேரை சொன்னீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். அல்லது திமுகவினுடைய தலைவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த அங்கிள்னு சொன்னது துணி தான் தப்புங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். இது மன்சூர் அலிகான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப கூட நீங்க சொன்னீங்க சீமான் அவர்கள் எங்கேயாவது பொதுவெளியில பேசினா கூட கூப்பிட்டு ஏதாவது அநாகரிகமா பேசினா கண்டிப்பார் அப்படின்னு. ஆனா சீமான் அவர்களே இப்ப விஜய அங்கிள் அனில்னு சொல்லி கலாய்க்கிறது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லையா? அதை எப்படி சார் நம்ம பாக்குறது? நான் அனில்னு அவர் தான் சொன்னாரு. ஒருத்தர் தனக்கு தானே ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும் போது அவங்கள அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஜெயலலிதா மேடத்தை சந்திச்சு உங்க இந்த வெற்றியில அனில் போல நானும் உதவி இருக்கிறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அதை தான் முன் வச்சு எல்லா ஊடகங்கள் எல்லாத்துலயுமே இப்ப ஒரு பேரா அவரை அது ஆகி போச்சு. அப்படி சோஷியல் மீடியால ட்ரோல் மெட்டீரியலா இருக்குது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நேரத்துல சீமான் அதை சொல்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளதானே பார்க்கப்படும். இல்ல அப்படி கிடையாது. நாங்க அண்ணன் சொல்லும் போது நாங்க எங்க கொடியில புலியை வச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் புலி வேட்டைக்கு நாங்க கிளம்பி போகிற போது நீங்க குறுக்க வராதிங்கப்பா, குறுக்க வராதிங்கன்னு சொல்றதுக்காக அவர் சொல்றாரு. அது அந்த மிருகங்களோட ஒப்பிட்டு சொல்றாரு. நாங்கள் புலி நாங்க வேட்டைக்கு போற போது நீங்க அணில்கள் குறுக்க வராதிங்க தம்பி அப்படின்னு அவர் சொன்னாரு.
அது ரொம்ப இயல்பா வந்து அரசியல் மேடைகள்ல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான். இதை வந்து விஜய் வந்து பேசுறது தப்புன்னு சீமான் சொல்லிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அங்கிள் தானே ஜங்கிள் தானே கத்தணும், அதுக்கு பதிலா ஏன் அங்கிள்னு கத்துது அப்படின்னு பேசுறது வந்து ஒண்ணு அதை தவறுன்னு சொல்லிடலாம், இல்ல சரின்னு சொல்லிடலாம். அதுக்கு மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வந்து சரியா இருக்கு இல்லங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து எல்லா கட்சிகளும் நிக்குது. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, திமுக கூட்டணி இந்த பக்கம் அதிமுக கூட்டணி, நடுவுல இவரும் நிக்கிறாரு. ஏறி அடிப்போம். அது எப்படி அடிப்போம் அப்படிங்கிறது விதவிதமா டிசைனா அடிப்போம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரி, ஏறி அடிக்கலாம்னு சொல்றீங்க. உங்களோட பிரதான எதிரி திமுக காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கூட்டணி இருக்கும் போது நீங்க வந்து நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா அப்படின்னு ஒரு அஜெண்டா கொண்டு இல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் தான் அதை எடுத்த உடனே சொல்றேன். எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிரி தான். எங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்கிறதையும் சொல்றேன். இந்த பக்கம் திமுக கூட்டணி இருக்கு, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி இருக்கு. அது போக தனியா தம்பி நிக்கிறாரு. புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிரி தான். அதனால நாங்க திமுக அடிக்காம, அதிமுக கூட்டணி அடிக்காம, திமுக கூட்டணி அடிக்காம தம்பியை மட்டும் அடிக்கிறோங்கிறது மாதிரியான ஒரு இமேஜ் ஊடகங்கள் கொடுக்குறாங்க. கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்தத்துல இப்ப பாருங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஒரு மேடையில வந்து பேசுறாரு, 1.5 மணி நேரம் பேசுறாரு. அதுல 1 நிமிஷம் விஜயை விமர்சிச்சு பேசுறாரு. நீங்க அந்த 1.5 மணி நேரம் பேசியதுல எவ்வளவு தூரம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஆளுகிற தரப்பா இருக்கிற பாஜகவையும் ஆளுகிற தரப்பா இருக்கிற திமுகவையும் நாங்கள் விமர்சிச்சோம் அப்படிங்கிறத எந்த ஊடகமும் கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 1 நிமிடம் நாங்க விமர்சிச்சத நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டு சீமான் அவர்களோட ஒட்டுமொத்த அந்த மேடையை விமர்சனம் பண்றதுக்காக, விஜயை விமர்சிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தது மாதிரி நீங்க பேசுறீங்களே. இப்ப வந்து இதுல வந்து கோனேரி கோட்டை ஒரு பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்களை பற்றி எவ்வளவு நேரம் பேசினாரு? 1 நிமிடம் தான் பேசினார். இப்ப நீங்க இந்த கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அதை மட்டும்தான் அவர் பேசினாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணியவும் பாஜகவையும் கடுமையா வந்து நாங்க விமர்சிக்கிறோம். இந்த சிக்கலுக்கு யாரு காரணங்கிறத விமர்சிச்சுட்டு வர்றாரு எங்க அண்ணன். அப்படி வருகிற போது இவன் ஒருத்தன் குறுக்க வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? நாங்க இவ்வளவு பெரிய வேலையை தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் பெருசா நாங்க போராடிட்டு இருக்கும் போது அது குறித்த எந்த அறிவும் இல்லாத, எந்த நாலேஜும் இல்லாத, இன்னும் பயிற்றுவிக்கப்படாத, அரசியல் கொஞ்சம் கூட தெளிவு எதுவுமே இல்லாம இவங்க குறுக்க வர்றாங்கிறதுக்காக சொன்னாரு. ஆனால் ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா அந்த 1.5 மணி நேர பேச்சுல இந்த 1 நிமிட பேச்சை மட்டும் எடுத்துக்கிட்டு சீமான் விஜயை மட்டும் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஃபேன் பேஸும் அதிகமா இருக்கும், அதனால எடுத்து டக்குன்னு சோஷியல் மீடியால போட்டு. தம்பி, அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கலாம் தம்பி, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபேன் பேஸா இருந்த கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் திரட்டினாரு ஐயா மதிப்புக்குரிய மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. என்னானாரு அவரு? அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து என்ன செஞ்சார், நீ தப்பா அரசியல் பண்ணிட்டேன்னு, நமக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லி அவரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவரு வந்து ஒரு தொடக்க விழா பண்ணாரு. கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் திரண்டாங்க. எல்லா தொகுதியிலையும் தனிச்சு போட்டிட்டாரு. அவரே டெபாசிட் வாங்கல, பவன் கல்யாண். இப்ப துணை முதலமைச்சர். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இங்க ஃபேனு நீங்க வர்ற 5 லட்சம் பேரு நம்ம ஓட்டு போட மாட்டான், ஓட்டு மக்கள்கிட்ட வாங்கணும்னா நம்ம இறங்கி மக்கள்கிட்ட போகணும். ஸ்டார்னு நம்ம உட்காந்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார்னு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு குர்தா பைஜாமாவை போட்டுக்கிட்டு களத்துல இறங்கி கிராமமா நடந்து போனாரு. கிராமங்கள் வீடுகள்ல போய் சாப்பிட்டாரு, கிராமத்து திண்ணைகள்ல படுத்து தூங்கினாரு, விவசாயிகளை நேரடியா சந்திச்சாரு. இப்படி ஒரு 2-3 ஆண்டு காலம் ஆந்திரா முழுதும் நடைபயணம் மேற்கொண்டாரு. அதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டார் டேம் அவரே உடைச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அவரே உடைச்சு நின்று அதுக்கப்புறம் தான் கூட்டணி பிஜேபியோட கூட்டணி வச்சு இன்னைக்கு துணை முதல்வரா இருக்காரு. நான் வரவே மாட்டேன், மக்கள்கிட்ட வந்தேன்னா கூட்டம் வந்துடும், வந்து நான் துப்புரவு தொழிலாளரியா இருந்தாலும் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிதான் நான் பேசுவேன், பொதுமக்கள் மத்தியில நான் வரவே மாட்டேன், நானே போறேன்னு சொன்னா ஆனா அவங்கதான் வேணாம் பாதுகாப்பு காரணம். இங்க பாருங்க, நான் என்ன கேக்குறேன், மக்கள் போராடிட்டு இருக்காங்க. யார் இப்ப எங்களை யார் கூப்பிட்டது? நீங்க ஆதரவு தெரிவிக்க போறீங்க இல்லங்க, அப்புறம் அது மாதிரி நீங்க ஏன் போகலாங்கிறோம். அவர் வந்து அங்க நிறைய கூட்டம் கூடிரும். அதுதான் நான் சொல்றேன் தம்பி, இத வந்து அவர் உடைக்கிறதுக்கு ஒரு தோல்வி வேணும் அவருக்கு. இதை உடைக்கிறதுக்கு ஒரு தோல்வி வேணும். கமலஹாசன் அவர்கள் கூட தொடக்கத்துல அப்படித்தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரு, ஹெலிகாப்டர்ல போய் அரசியல் பண்ணோம்னா இங்க வேலைக்கு ஆகாது, மக்கள் மத்தியில இறங்கி நின்று வேலை செய்யணும், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல போய் நம்ம நிக்கணும் அப்படின்னு. இப்ப எல்லாத்தையும் விட ஒரு கட்சி அப்படிங்கும் போது அந்த கட்சியினுடைய ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன், நான் நடிகனாவே தான் இருப்பேன், நான் ஒருபோதும் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரசிகர்கள் ஒருபோதும் தொண்டர்களா மாற மாட்டாங்க.
நீங்க ரசிகர்கள் தொண்டர்களா மாறணும் அப்படின்னா நீங்க முதல்ல தலைவரா, மக்கள் தலைவரா மக்கள் மத்தியில இறங்கி வரணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா தான். நீங்க சூப்பர் ஸ்டாராவே நான் இருக்கிறேங்கிற மாதிரி மனநிலையில மக்கள் மத்தியில இறங்கி நீங்க வரலன்னா உங்களை பாக்குறதுக்கு கும்பல் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ இறங்கி மக்கள்கிட்ட வாயா, 4 தடவை நீ மக்கள்கிட்ட இறங்கி வா. ரசிக மனப்பான்மை போய் தொண்டர் மனப்பான்மை அப்பதான் வரும். நீங்க ரசிகர்கள் கூடுறதுனாலதான் அந்த கட்சியினுடைய தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு, எல்லாரும் கலைஞ்சு போயிட்டே இருக்கான். எந்த கட்சியிலாவது நடக்குமா? தலைவர் என்ன பேச போறாரு, தலைவர் என்ன கருத்தை முன்வைக்க போறாரு அப்படின்னு அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவன் தாங்க கட்சியின் தொண்டன். ரசிகன் உங்களை பார்த்துட்டான்னு வச்சுங்க ஒரு தடவை, அப்பா முடிஞ்சு போச்சு வாடா கிளம்புவான், தலைவரை பார்த்தாச்சுடான்னு கிளம்பிடுவான். அப்ப இதையெல்லாம் தான் நீங்க நாங்க இதெல்லாம் இப்ப எங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு இதெல்லாம் நீங்க எல்லாம் பேசுறீங்க? என்ன விஜய்க்கு என்ன கத்து கொடுக்குறீங்களா? விஜய்க்கு என்ன பாடம் நடத்துறீங்களா? நீங்க எக்கடு கட்டு போனா நமக்கு என்ன, ஏன் இதெல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படின்னு எங்க கட்சிக்காரங்க சண்டைக்கு வராங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு மாநாட போட்டுட்டு இப்ப நான் சொல்றது எல்லாமே அவங்களுக்கு அவங்களை விமர்சிக்கணும்னு எடுத்துக்காதீங்க. ஒரு மாநாட போட்டுட்டு அந்த மாநாட்டுல கூடியிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தமிழகத்துல இன்னைக்கு என்ன ஆட்சி அதிகாரம் நடந்துகிட்டு இருக்கு, இது எவ்வளவு மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு, நான் வந்தா இந்த பக்கம், நான் வந்தா இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக நான் செயல்படுவேன்னு அந்த மாநாட்டில் நீங்க பேசியிருந்தீங்கன்னா யூ ஆர் கிரேட். நீ பாலிட்டிஷியன், நீங்க வளர்ந்து வர்றீங்க, கரெக்ட். அதுல சில தவறு இருக்குன்னு சொல்றாங்களே சார். ஏங்க தேர்தலா உங்களுக்கு எய்மு? எங்களுக்கு அங்க தேர்தலை நோக்கியா போயிட்டு இருக்கோம். சாதி பார்த்து ஓட்டு போட்டேன்னா ஓட்டு எனக்கு தீட்டுறான்னு சொல்ற ஒரு கட்சியின் தலைவரை நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அப்ப தேர்தலில் ஓட்டு தான் உங்களுக்கு நோக்கமா? நீங்க மாநாட போட்டு வச்சுக்கிட்டு உங்க ரசிகர்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு ரசிகர் மன்ற மாநாடு நடத்துறீங்களே ஒழிய அந்த மாநாட்டுல நீங்க என்ன அரசியலை முன் வச்சீங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா? இங்க நடந்திருக்கிற சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா? கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நீங்க பேசிருக்கீங்களா? இங்க நடந்திருக்கக்கூடிய கொள்ளை ஊழல்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்ன சுட்டி காட்டி நீங்க பேசிருக்கீங்களா? இதெல்லாம் பேசிட்டு இவ்வளவு அட்டூழியமும் அநியாயமும் செய்கிற இந்த திராவிட கட்சிகளை நான் ஒழிச்சு கட்டுவேன், நான் வந்தா என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க பேசியிருக்கணும். சீமான் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் ரொம்ப தாக்குறதாக ஒரு கோணம் வைக்கப்படுது இல்லையா? அதுதான் தம்பி, இது எல்லாத்துக்கும் தான் ஒரே பதில நான் சொல்றேன். எங்களுடைய அண்ணனோட 1 மணி நேர பேச்சை எடுங்க. இல்ல சார், அதுல ரொம்ப ட்ரெண்ட் ஆகுறது அப்படிங்கறது விஜய் ரொம்ப டார்கெட் பண்ணி இப்ப இத சொன்னா ட்ரெண்ட் ஆகுது. இல்ல கிடையாது தம்பி, எங்க அண்ணனுடைய பேச்சை எடுங்க. எடுத்து அந்த 1 மணி நேர பேச்சை இந்த பக்கம் திமுக, அதிமுக, பிஜேபி, விஜய் அப்படின்னு போடுங்க. அவர் எத்தனை நிமிஷம் யார் யாருக்கு பேசியிருக்காருன்னு பாருங்க. சரி, எல்லாரையும் சொல்றீங்க சார். ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சிகள் உள்ள இல்லாம வெளியே நாம் தமிழர் தாவேக அப்படின்னு ஒரு அஜெண்டா செட் ஆகுதா நீங்க பாருங்க. எங்களுக்கு அப்படிலாம் செட் ஆகிறத நாங்க விரும்பல. அவங்க யார்? அவங்களுக்கு என்ன தெரியும்? யார் அவங்க? எதுக்கு அவங்கள எங்களுக்கு எதிரி இவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிரி. இதுவரைக்கும் நாங்க எல்லா தேர்தலையும் தனிச்சு நிக்கிற நாங்க அவங்க எல்லாருக்கும் நாங்க எதிரி. புரியுதுங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி, இதுதான் உண்மை. இதுல தனிப்பட்ட முறையில இவங்களை போய் எங்களுக்கு எதிரி இவங்க எதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாருமே எங்களுக்கு எதிரி தான் சார். ஆனா சீமானிடம் தான் நிறைய இளைஞர்கள் படை இருக்கு, நிறைய இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு. ஆனா இப்ப விஜய் வர்றதுனால பல இளைஞர்கள் அங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பார்வை. ஒரு விஷயத்த நான் அறுதிட்டு சொல்றேன். நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய தம்பி தங்கைகள் விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை முன்னிறுத்தி நான் சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தே நான் ரஜினிகாந்த் ரசிகன். ஆனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற காலகட்டத்துல அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவரை மிக கடுமையா விமர்சித்து மிக கடுமையா எதிர்த்ததுல நாம் தமிழர் கட்சியில நானும் ஒரு ஆள். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரசிகனா இருக்கிறேன்ல, அப்ப என் தலைவர் வரட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்பவும் ரஜினிகாந்த் படம் கூலி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ நான் பாத்துறணும்னு எனக்கு மனநிலை இருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா நான் அதை விரும்பல, எதிர்க்கிறேன் நான் கடுமையா. அவர் ஒரு மராட்டியர், தமிழ்நாட்டுல அரசியல் தலைவரா வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற தம்பிகள் அப்படிங்கிறவங்க கடந்த 15 ஆண்டு காலமாக அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? திரும்ப திரும்ப பேசி பேசி எப்படி பைபிள் குரான் இதெல்லாம் ஒரே செய்தி தான் இருக்கும். அந்த செய்தியை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் பிரேயர் பண்ணுவாங்க. ஏன்னா அது திரும்ப திரும்ப சொல்லணும். அது போல எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு பேராசிரியர் போல மேடைகள்ல தொடர்ந்து தமிழகம் முழுதும்
திரும்ப திரும்ப பேசி பேசி புடம் போட்டு அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெறும் ரசிகர்கள் கிடையாது. எப்படி நான் ரஜினி ரசிகரா இருந்து ரஜினி அரசியலுக்கு வந்தது எதிர்த்தனோ அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் என் கட்சியில இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ராணுவம் போல வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு 25,000 பேர் ஒரு கூட்டத்துல திரள்றான். நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல 25,000 பேர் 25 விதமா அங்கிட்டு அங்கிட்டும் போயிட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு அறிவிப்பு வரும், அக வணக்கம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும். அடுத்த நொடி என்ன ஆகுதுன்னு பாருங்க, பின் ட்ராப் சைலண்ட். அத்தனை பேரும் ஒரு நேர்கோட்டுல அப்படியே வந்து நிப்பான். இந்த ஒழுங்கை நாங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஒழுங்கு தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியம், மக்கள் ராணுவத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த 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 ஒழுங்கு அவர் கட்டமைச்சு வச்சிருக்காரா? இந்த ஒழுங்குக்குள்ள இருக்கிற ஒருத்தன் எப்படி போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படிங்க போவான்? அவன் போக மாட்டான், உயிரே போனாலும் போக மாட்டான். அந்த மாநாட்டுல ஒரு நாம் தமிழர்கள் தம்பிகள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க? இல்லங்க, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் விஜய் கட்சிக்கும் போக மாட்டான், விஜய்க்கும் வாக்களிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்ல அரசியல் புரிதலை எங்க அண்ணன் ஏற்படுத்தி இருக்கார். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமா 16வது ஆண்டு நடக்குது, திரும்ப 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 அரசியல் ஞானத்தை அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பூட்டி இருக்கிறார். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. ஒரு சின்ன புள்ள கூட இன்னைக்கு என்ன தெரியுமா பேசுது? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில பேசுது. புரியுது? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலைங்கிற சும்மா ஒரு 3 வயசு 4 வயசு புள்ள கூட. அப்ப அப்படி புடம்போட்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தம்பிகள் தங்கைகள் யாருக்கு வேணாலும் ரசிகர்களா இருப்பாங்க. அஜித்துக்கு ரசிகர்களா இருப்பாங்க, விஜய்க்கு ரசிகர்களா இருப்பாங்க. வெறும் திரை நட்சத்திரமா மட்டுமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கு. அவரும் கொள்கையை சொல்றாரு, பெரியார் அவர்கள் எடுத்துக்கிறாரு, அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக்கிறாங்க, அஞ்சலி அம்மாள் 5 கொள்கை தலைவர்கள். தம்பி ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க பெரியாரை ஏத்துக்கிறாங்க, ஆனா மாநாட்டுக்கு பூஜை எப்படி போட்டாங்க சொல்லுங்க? கடவுள் மதிப்பை மட்டும் நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்ப என்ன பெரியாரு? பெரியார்னா கடவுள் மதிப்பு மட்டும். ஆமாங்க, அப்புறம் பெரியாரினுடைய அடிநாதமே அதுதான். சாதிக்கு இந்த சாதிய சமூகம், இந்து மதத்தினுடைய கொடுமைகள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கையை நான் தகர்ப்பேன்னாரு. நீங்க கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா அப்புறம் எதைத்தான் என்ன இருக்கு? சமூக நீதியை, பெண் உரிமை, அது எல்லா சமூக நீதி போனதுக்கு, பெண் உரிமை போனதுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்து மதம். இந்து மதத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது இந்துத்துவம், இந்துத்துவத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது இந்த நம்பிக்கை, இந்த கடவுள் நம்பிக்கை. அதனாலதான் பெரியார் கடவுள் நம்பிக்கையை தூக்கி போட்டு நொடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அப்ப எல்லாமே தான் போச்சே. ஒரு அடிப்படை பண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் வேர்களை நீங்க வெட்டி விட்டுட்டு அப்புறம் செடி கொடி காய் கனி எல்லாம் எப்படி நீங்க சுவப்பீங்க? அது போலதான் இப்ப கூட பாருங்க, ஒரு நகைச்சுவையா போயிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, விஜய் முதலமைச்சர் பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு போய் எல்லாம் மணி எல்லாம் ஆட்டி, அதாவது மூட பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதனுடைய உச்சமா ரசிகர்களா இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த தூத்துக்குடியில ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க, வாட் ப்ரோ, கம்பியில எல்லாம் இது கிரீஸ் தடாதீங்க ப்ரோ, பவுன்சரை வச்சு தூக்கி போடாதீங்க ப்ரோ, மரத்துல எல்லாம் ஏற வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ, அப்படி இப்படின்னு ஒரு போஸ்டரே அடிச்சு ஒட்டியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க ஒரு முதல்ல நீங்க என்ன செஞ்சிருந்துருக்கணும்? கட்சி ஆரம்பிச்ச உடனே மாவட்டமா நீங்க பயணிச்சு அந்த உங்க மாவட்ட பொறுப்பாளர்களை குறைஞ்சபட்சம் நீங்க ஒழுங்குபடுத்தி இருக்கணும். அவர்களை தம்பி அதான் சொல்றேன் தம்பி, நீங்க மக்களால் வெறுக்கப்படுற மனிதரா அதெல்லாம் செய்யும் போது ஆகுறீங்க. முதல் மாநாடு போட்டீங்க, எல்லாரும் மன்னிச்சோம், ரைட் ஓகே, அது நல்ல கூட்டம் வந்துச்சு, ரைட் ஓகே. 2வது மாநாடு போட்டீங்க, நல்ல கூட்டம் வந்துச்சு, ஓகே. ஆனா நீங்க தலைவர் பேசுவார்னு அறிவிச்ச உடனே கூட்டம் கலைஞ்சு போச்சு இல்ல, அங்க மக்கள் எல்லாம் நொந்து போயிட்டாங்க. நாங்க எங்களை விடுங்க, அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை விடுங்க, பொதுமக்கள் அப்படி ஒரு இதுல ஈகிள் வியூல காட்டுறான், எறும்பு நவந்து போறது மாதிரி அவ்வளவு பேரு நவந்து போயிட்டே இருக்கான். போறவன் சும்மாவும் போகாம சேரெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இங்க தலைவர் கத்திட்டு இருக்காரு, யாருமே கேட்கல. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இப்ப நான் கேட்கிறேன், இது யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க, அந்த தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் தலைவர் பேசுகிற போது இது போல கலைஞ்சு போறது எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல சார், ஏதோ கொஞ்சம் பேர் கடைசியா இருக்க கலைஞ்சு போலாம், ஆனா நடுவுல முன்னாடி ஒட்டுமொத்த பேரும் கலைஞ்சு போனாங்க. நீங்க சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு சார். இல்லங்க, அதை தான் நான் சொல்றேங்க. அந்த மாநாட்டு வடிவமைக்கப்பட்டிருந்த விதத்தை நான் சொல்றேன்.
அது கிட்டத்தட்ட 500 ஏக்கர், 250 ஏக்கர்ல கார் பார்க்கிங், 250 ஏக்கர்ல மாநாட்டுக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து இந்த மாநாட்டுக்கு அதாவது மேடைக்கு முன்னாடி இருந்தது வந்து 90 பாக்ஸ் பிரிச்சிருந்தாங்க. ஒரு பாக்ஸுக்கு 2500 பேர் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 2,25,000 பேரை அந்த பாக்ஸுக்குள்ள அடைக்கலாம். ஒரு பாக்ஸுக்கு 2500 பேர் நிக்கலாம், இல்லைன்னா உட்காரலாம். ரைட். இது இந்த மாநாடு தொடங்கி இந்த ரேம்ப் வாக் வந்தாருல அவரு, அது வரைக்கும் இதெல்லாம் இருந்துச்சு. எப்ப அவர் ரேம்ப் வாக் வந்தாரோ, அந்த ஒரு 800 மீட்டர் ரேம்ப் வாக் வந்தாருல, அது ஆரம்பிச்ச உடனே இந்த பாக்ஸுக்கு வச்சு இந்த கம்பி பூரா தரமட்டம் ஆயிடுச்சு. எல்லாம் முன்னாடி வந்திருப்பாங்க. அதுதாங்க சொல்றேன், எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு, இருக்கையெல்லாம் நொறுங்கி போச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இந்த ரேம்ப் வாக் இருக்குல்ல, அது எதுக்காக, என்ன காரணத்துக்காக? அது கிட்ட போய் இந்த பக்கம் 10 அடி, இந்த பக்கம் 10 அடி, நடுவுல வந்து இந்த ரேம்ப் இருக்கு. 2 பக்கமும் 10 அடிக்கு அந்த பக்கம் கம்பி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் 10 அடிக்கு அந்த பக்கம் கம்பி வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அது மக்கள் கிட்ட போறதா? முடிஞ்ச அளவுக்கு தூரமா போயிட்டு ஒரு 800 ஏன் பின்னாடி வந்து காரை விட்டு இறங்கி மேடைக்கு வர வேண்டியதானே? என்ன பிரச்சனை? மேடையில இருந்து கை அசைக்க கூடாதா? இப்படித்தானே இருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது யாரு செய்வான்னா ஆரோர்ஜினா அந்த பிரசாந்த் கிஷோரோட பாணி இது. அது அவங்கதான் முதல்ல வந்து திருமாவண்ணனை நடக்க விட்டது. அவர் பேர் என்ன, மதிப்புக்குரிய ஐயா கமலஹாசன் அவர்களை நடக்க விட்டது. இவங்களெல்லாம் இந்த மாதிரி மேடை போட்டு அதுல மேல தொண்டர்கள் மத்தியில நடக்க விடுற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதை உருவாக்குனது அவங்கதான் தமிழ்நாட்டுல. இப்ப நம்ம என்ன கேக்குறோம், அதனால உங்களை பார்த்த உடனே கிளஞ்சிடறான். அவனுக்கு பயிற்றுவிக்கப்படல, அவனுக்கு அரசியல் தெரியாது, அதனால உங்களை பார்க்கதான் அந்த கூட்டம் வருது. அந்த கூட்டம் பார்த்த உடனே அவங்க கிளறாங்க. விஜய் பெரியாரை ஏத்துக்கிட்டனால தான் நாம் தமிழர் வந்து அதுக்கப்புறம் விமர்சனம் தொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. நாம் தமிழருக்கு 15% வாக்கு வங்கி கடைசியா ஈரோடு கிழக்குல பெறப்பட்டது. அதுக்கு மேல வளர மாட்டேங்குது இல்லையா? ஆனா அவருக்கு ரொம்ப கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் வந்து கூடுறதுங்கிறத இப்ப டபுள் டிஜிட் பெர்சன்டேஜ் எதிர்பார்க்கறாங்க. அதாங்க எதிர்பாருங்க. எங்களை கூட நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நின்ன போது இந்த ஊடகங்கள் ஒட்டுமொத்தமா என்ன சொன்னுச்சு தெரியுமா? 2% வரும் சீமானுக்கு. ஏன்னா இது வந்து ஃபைட் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் மோடி. இதுக்கு சீமானுக்கு நடுவில் என்ன வேலை? நாடாளுமன்ற தேர்தலில் யார் போடுவா அவருக்கு ஓட்டுன்னாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. 2% தான் வருவோம். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க ஊடக கணிப்புல வந்து யாரெல்லாம் ஜாம்பவான்னு சொல்றீங்களோ அவ்வளவு பேருமே 2, 3, 5ன்னாங்க. ஆனா மக்கள் கொடுத்த தீர்ப்பு 8.22. தனிச்சு நின்று இன்னைக்கு நாங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறி இருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொல்றீங்க 15% வரும், 17% வரும். இல்ல எப்ப விஜய் களத்துக்கு வந்தாரோ அப்பவே நாம் தமிழர் கட்சி 8.22 இருந்து கீழே வந்துரும். இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்க. திமுகவோட வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் பெரிய போகுது அப்படின்னா, இப்ப விஜய் இல்ல சீமான் இல்லாம விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு இல்லையா? நான் அவரையும் தேர்ந்தெடுக்க எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது இல்லையா? அதுதாங்க நான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து திமுகவினுடைய பினாமி கட்சி ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல, அது விஜய். திமுக பினாமி தான் 100%, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதை செய்யல அப்படின்னு சொன்னா திமுக வேஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி தம்பி வந்து அரவணைப்போம், வரவேற்போம், கூட சேர்ந்து அரசியல் செய்வோம்லாம் சொல்றீங்க. அதுக்கப்புறமா வந்து இப்ப பினாமி தம்பி வீடு தேடி வந்து எங்க அண்ணன் கிட்ட வந்து பேசும்போது, எங்க அண்ணன் வந்து அவனுக்கு இதெல்லாம் என்னென்ன, அப்படின்னா என்னென்ன, இப்படின்னா என்னென்னு வந்து கேட்ட போது அண்ணன் வந்து அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணாரு, பேசினாரு. அப்படி பேசும்போது ஒரு நல்ல புரிதலோட இந்த தம்பி வருவான் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து சீமான் வீட்டுக்கு விஜய் அவர்கள் போயிட்டு இப்படி கிளாஸ் எடுத்தாங்க. ஆமா விஜய் வந்து சீமான் வீட்டுக்கு வந்தார், அடிக்கடி வருவார். இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, கடைசியா ஜெயலலிதா இறந்தாங்கல்ல அந்த டைம்ல 16 இறக்குறாங்க அந்த டைம்ல. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, திமுக தான் வரும் அப்படிங்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப பயங்கரமா பிளான் பண்ணாங்க. அதுல ஒண்ணு வந்து விஜயகாந்த் தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டாங்க. அப்படி திட்டமிட்ட போது அவர் வந்து ஒரு டயலாக் கூட சொன்னார், பால்ல விழுவ போகுது அப்படின்லாம் வந்து சொன்னாரு. அப்ப ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பி டீம் கிரியேட் பண்ணணும். அதிமுக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த எதிர்ப்பு வாக்க திமுகவுக்கு போக விடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. அந்த மக்கள் நல கூட்டணி உருவாதுக்கு பின்னாடி அவர் ஓனர் யாருன்னா ஜெயலலிதா அம்மா.
அப்போ வைகோ அந்த மக்கள் நல கூட்டணிக்கு இருக்காருல்ல, அப்ப அவரை கூப்பிட்டு ஒரு பெரும் தொகையை கொடுத்து நீங்க எப்படியாவது விஜயகாந்த் நம்மள்கிட்ட வர வேணாம், அதிமுக கூட்டணிக்கு வர வேணாம், ஆனா திமுக கூட்டணிக்கு போக கூடாது, அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு பேசுங்க, என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பி டீம், ஒரு பினாமி கட்சி உருவாக்குனாங்க இல்லையா. இதுதான் பாலிடிக்ஸ். இது எல்லா நாட்டிலையும் இருக்கு, எல்லா 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 தரப்புலையுமே இந்த ஐடியா இருக்கு. இந்த ஐடியா தான் இப்ப அடுத்தது வந்து அவங்க உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சரா கொண்டு வரணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்க வரணும். சார் நீங்க சொல்ற அதே லாஜிக் படி பாத்தீங்கன்னா 2016 மீண்டும் ஆளுங்கட்சியா அதிமுக தான் வந்தது, மறுபடியும் ஆளுங்கட்சியா திமுக தான் வரப்போகுது. ஆமாங்க, மீண்டும் அதிமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு காரணமே இந்த பி டீம் தான், இந்த பினாமி டீம் கட்சி தாங்க காரணம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது என்ன செஞ்சு தெரியுமா? திமுக அதிருப்தி வாக்கையும் இவங்க வாங்கிட்டாங்க, அதிமுக அதிருப்தி வாக்கையும் இங்க வாங்கிட்டாங்க, விஜயகாந்த் வாக்கையும் இவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமியர் அமைப்பு, இவங்க எல்லாரோட வாக்கையும் இவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் எதுவுமே கிடைக்கல, அதிமுக அதிருப்தி வாக்கையும் இவங்க தான் வாங்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஜெயிச்சது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி விஜய் ரசிகர்களோட வாக்கும் விஜய்க்கு தான் வரும். அதே மாதிரி அதிமுக அதிருப்தி வாக்கும் விஜய்க்கு தான் வரும். அப்ப என்ன, விஜய் ஜெயிப்பாரு, ஜெயிக்க மாட்டாரு, ஆனா திமுக ஜெயிக்கும். திமுக மறுபடியும் வெற்றி. நாம் தமிழர் வந்து 2026 ஆட்சிக்கு வரும்னு சொல்றது நடக்காது. இல்ல, ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற இதெல்லாம் இதுதான் நாங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் உங்க இலக்கை நோக்கி. எங்க இலக்கு 2026 நாங்க ஜெயிக்கிறத நீங்க பாப்பீங்க. இதே இடத்துல வந்து உட்கார்ந்து நான் உங்களுக்கு நேர்காணல் கொடுப்பேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களோடு மக்களாய் இறங்கி நின்று தமிழகத்தின் மக்கள் பிரச்சனை அனைத்துக்கும் இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு ஃபேக்டர் சொல்லிட்டீங்களா சார், எங்க எதிர்ப்பு வாக்கு விஜய்க்கு தான் போகும், மறுபடியும் அவரோட வாக்கு இங்கதான் போகும் அப்படின்னா, நீங்க அடுக்கிறத மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல திமுக வந்துற போது, 2வது 3வது விஜய் வந்துட போறாரு, மறுபடியும் அதிமுக வரப்போகுது, 4வது இடம் தானே மறுபடியும் நாம் தமிழர். இல்ல, நாங்க அந்த இந்த திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தை உடைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் நாங்க ஏறி அடிக்கிறோம், சிதைக்கிறோம், இமேஜை சிதைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப எங்களுக்கு திமுக அதிருப்தி வாக்குகள் எங்களுக்கு வரணும். புரியுதுங்களா? அதிமுக அதிருப்தி வாக்கு இன்னைக்கு வந்து இவங்க பிஜேபியோட போய் நிக்கிறாங்க. பிஜேபி இங்க ஒரு கட்சியே கிடையாது, பிஜேபிக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப பிஜேபியோட போய் நிக்கும் போது அந்த அதிமுக அதிருப்தி வாக்குகள் அவைகளை நாங்கள் அறுவடை செய்யணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க காசு கொடுப்போமா? குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தருவோமா? இல்ல தவறான வாக்குறுதிகளை கொடுப்போமானா இது எதையுமே நாங்க செய்ய மாட்டோம். நாங்க வந்து எங்களுடைய ஆட்சி வரைவை கொடுப்போம், நாங்கள் எங்களுடைய செயல் திட்டங்களை நாங்க சொல்லுவோம். அப்படித்தான் இன்னைக்கு தமிழகத்துல எல்லா தரப்பு மக்களையும் கவருகிற வகையில் நாங்கள் எங்கள் கட்சியின் கொள்கைகளை எடுத்துக்கிட்டு கடைசி தமிழன் வரைக்கும் போறோம். தமிழகத்தில் எங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நேரா வந்து முகம் கொடுக்கிறோம். மக்கள் வந்து சீமான் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மக்களுக்காக நிக்கிறாரே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு செயல்பாட்டை நாங்கள் சமீப காலமா கொண்டு இருக்கிறோம். அதனால நாங்க நம்புறோம். என்ன நம்புறோம்னா, உண்மையாகவே இந்த மக்கள் சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே இந்த மக்கள் இவ்வளவு கருத்துக்களை ஒருத்தன் முன்வைக்கிறானே அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா சினிமால வந்து விஜய் வந்து கதாநாயகனுங்க, ஆனா கிட்டத்தட்ட இந்த ஊடகங்கள்ல எப்படி விஜயகாந்த அரசியல் காமெடியை நம்ம ஆக்குச்சோ அது போல இப்ப விஜய் அரசியல் காமெடியனா ஊடகங்கள் மாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கவனிங்க, இந்த 2வது மாநாட்டுக்கு அப்புறமா விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் காமெடியனா மாத்திட்டாங்க. புரியுதுங்களா? எல்லா ஊடகங்களும் விமர்சிக்குது, எல்லா ஊடகங்களும் நக்கல் அடிக்குது, நையாண்டு அடிக்குது. ரொம்ப ரேரான ஊடகங்கள் தான் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்ப திரும்பவும் ஒரு பொலிட்டிக்கல் காமெடியன் விஜய் வந்து விஜயகாந்த் சார் வந்து வண்டியில ஏறும் போது யாரோ ஒருத்தன் கீழே வேட்டியில எங்கேயோ தட்டுறான்னு சொல்லி தலையில வந்து உள்ள அப்படின்னு தட்டினாரு. என்ன செஞ்சது சன் டிவி? டிங் டிங் டிங்னு திரும்ப திரும்ப போட்டு அவரை வந்து காமெடியனா மாத்தினாங்க. அதே மாதிரியான ஒரு காமெடியன் இப்ப ஊடகங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அது மதிப்புக்குரிய தம்பி விஜய். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை சிதைக்கிறது, அவர் மேல உள்ள இமேஜ ஒண்ணுமில்லாம அடிக்கிறது. அதுக்கு நாங்க ஒருபோதும் காரணம் கிடையாது. நாங்க பொலிட்டிக்கலா கருத்தியலா நாங்க எங்க அண்ணன் சொல்றாருல, டேய் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காத, உண்மையா இருக்கான்னு பாருன்னு நீ சொல்றிய தம்பி. தம்பி நல்லவனா கெட்டவனா இருக்கலாம், கெட்டவன் எப்படிப்பா உண்மையா இருப்பான்? கெட்டவன் கெட்டதுக்கு தாண்டா உண்மையா இருப்பான், நல்லவன் தாண்டா நல்லதுக்கு உண்மையா இருப்பான். அப்ப ஒரு ஸ்டேட்மெண்டே தப்புடா தம்பி அப்படின்னு அவர் சொல்றாருல. யூ ஹாவ் டு லேர்ன். நீ அதுல இருந்து கத்துக்க. வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது.
இஷ்டத்துக்கு யாரும் தப்பு தப்பா அதையும் எங்க அண்ணனே சொல்றாரு, யாரா எழுதி கொடுக்கறது, தப்பு தப்பா எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்போ விஜய் அவர்கள் ஆசைப்பட்டதுல தப்பு கிடையாது. ஆனால் நீங்க கம்பேர் யார பண்றீங்க, எம்ஜிஆர் பண்றீங்க. உங்களுக்கே தெரியும் who is எம்ஜிஆர். திமுகவுல எம்எல்ஏ இருந்தவர், திமுகவுல அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி, CVK சம்பத் ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை பார்த்தவர். இந்த பெரும் தலைவர்களோட மேடையில உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பல மேடைகள்ல பேசின ஒரு அரசியல் தெளிவு பெற்ற ஒரு ஆளு. அவரை போய் உங்களோட கம்பேர் பண்றீங்களே தம்பி, அது எப்படி சரியா இருக்கும்? பேரறிஞர் அண்ணாவோடு கம்பேர் பண்ற அளவுக்கு நீங்க ஆளா? இந்திய பாராளுமன்றத்தை அளவை விட்ட ஒரு ஆள் அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு பிரபலமான பறவையைத்தான் இந்த நாட்டின் அதாவது மொழி பிரச்சனை வருது. அப்ப ஏன் இந்திய நீங்க கொண்டு வரீங்கன்னு கேட்டபோது, அது பெருவாரியான மக்கள், அதிக மக்கள் பேசுகிறதுன்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, அதிகம் இருக்கிற ஒரு பறவையைத்தான் நீங்க தேசிய பறவைன்னு வைக்கணும்னா காக்கையை தான் வைக்கணும்னு சொன்ன ஒரு ஆளு நான் பாராளுமன்றத்துல. அவரை போய் நீங்க நான் அவர் மாதிரி வந்துருவேன் அப்படின்னு சொன்னா நீங்க தயாரானீங்களா? நாளைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்ப நம்ம முடிவு பண்றோம், சமயம்ல உட்காந்து முடிவு பண்றோம், விஜய் ஜெயிச்சுட்டாரு தம்பி, மந்திரி சபையை யாரை வச்சு எப்படி தம்பி அமைப்பாரு? இப்படி இந்த புஷி ஆனந்த் அவர்களை வச்சு அமைப்பாரா? தமிழ் பேச ஜெயிச்சிட்டாங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்களே. இருங்க நான் சொல்றேன், தமிழ் பேச தெரியுதா உங்களுக்கு? ஆரோக்கியனாவுக்கு தமிழ் பேச தெரியுதா? சொல்றது அதைத்தான் தம்பி சொல்றேன். ஆமாங்க, யார கல்வி அமைச்சரா போடுவீங்க, யார நீங்க வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரா போடுவீங்க? அதுக்கு நான் பொலிட்டிக்கல் கிளாஸஸ் எடுத்திருக்கீங்களா? நாங்க எடுத்திருக்கோம். 15 ஆண்டு காலத்துல நாங்க உருவாக்கி இருக்கோம், கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். யாரு எந்த துறையில எவன் வந்து சூப்பரா வேலை செய்வான், எவன் எந்த துறைக்கு ஃபிட்டுங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு அதற்கான பயிற்சி எல்லாம் கொடுத்து நாங்க கட்சியை கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். அதனால ஒரு பொலிட்டிக்கல் காமெடியனா ஊடகங்கள் ஆக்குது, நல்லா புரிஞ்சுங்க. அதிலிருந்து தம்பி விஜய் மீளணும். இல்ல அப்படின்னா மதிப்புக்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்களை செஞ்சது மாதிரி ஊடகங்களே அவரை அழிச்சிரும். கடைசியா 2 கேள்வியோட முடிச்சுக்கலாம். அவர் வந்து மேடையில வந்து எம்ஜிஆர் அவர்களை கிளைம் பண்ணிக்கிறாரு, விஜயகாந்த் அவர்களை கிளைம் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல் புரிதல் அற்ற இல்ல அரசியல் மயப்படாத பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? அந்த கிளைம் பண்றது மூலமா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? வாய்ப்பு இல்ல தம்பி, வாய்ப்பு எந்த. அப்ப விஜயகாந்த் அம்மாவுடைய மனைவி மதிப்புக்குரிய பிரேமலதா அம்மா வந்து ஒரே அடியில அடிச்சு விட்டாங்க. அவருக்கு வேணா விஜயகாந்த் அண்ணனா இருக்கலாம், எங்களுக்கு அவர் தம்பி இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு அவங்க தம்பின்னு தான் சொன்னாங்க. ஆனா உடல்நலம் சரியில்லாத போது வந்து அதிகமா பார்க்கல அப்படின்னு ஒரு விமர்சனம். ஆமாங்கய்யா, அவங்க கருத்தியல் ரீதியா அவரு ஏற்கல அவங்கள, அந்த கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. அப்ப இந்த நான் என்ன கேக்குறேன், வேற இப்ப எவ்வளவோ கருத்துக்கள் எவ்வளவோ சிந்தனைகள் இருக்கும்போது இந்த திருட்டு வேலை செய்யறது மாதிரியான செயலை ஏன் செய்றீங்க? எம்ஜிஆரோட ரசிகர்கள் ஓட்ட வாங்கிடணும், விஜயகாந்த் அவர்களோட ரசிகர்கள் ஓட்ட வாங்கிடணுங்கிற வேலையை ஏன் செய்றீங்க? அண்ணா ஓட்ட வாங்கிடணும் அப்படின்னு ஏன் நீங்க செய்றீங்க? இப்ப நாங்கெல்லாம் அத்தனை வருஷமா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோமே, அந்த மாதிரி நாங்க ஏதாவது முயற்சி பண்றோமா? சொல்லுங்க பாப்போம். ரைட், ஓகே, அது உங்க ஸ்டைல நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆனா டோன்ட் கம்பேர் வித் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவேன்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் உங்களை மாதிரி கிடையாது. எங்க ஊருக்கு வந்திருக்காரு தம்பி. என் ஊரு தஞ்சை மாவட்டத்துல ஒரத்தநாட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம். எங்க ஊர்ல வந்து எம்ஜிஆர் கொடி ஏத்திருக்காரு. புரியுதுங்களா? எங்க ஊருக்கு பக்கத்துல கு தங்கமுத்துன்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் அதிமுகவுல. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து வீட்டிலேயே பந்தல் போட்டு நடந்த கல்யாணத்துல ஒரு 2-3 மணி நேரம் மேடையில இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் மக்களோடு மக்களா வந்தவங்க தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க, அரசியல் செய்தவர்கள் எல்லாம். உங்களை போல இன்னமும் கதாநாயகனாவே தன்னை நினைச்சுக்கிட்டு பொதுமக்கள் மத்தியில வந்தா கூட்டம் கூடிடணும் பயந்துகிட்டு இப்படி இருந்துட்டு, நீங்கள் கதாநாயகனாவே இருந்தால் உங்கள் தொண்டர்கள் ரசிகர்களாகவே இருப்பார்கள். இதுதான் ஃபார்முலா. இதுல என்னைக்கு அவர் உடைச்சுக்கிட்டு வெளியில வராரோ அன்னைக்கு தான் அவரை அரசியல்வாதியா ஏற்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்ப அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு உங்களோட கணிப்புகள் சொல்ல முடியுமா? இல்ல தம்பி, எங்களை பத்தி நான் சொல்றேன். நாம் தமிழர் எவ்வளவு சார்? நாங்க வந்து வெற்றி அடைவோம். ஆட்சி அதிகாரத்துக்கு போற அளவுக்கு நாங்கள் வந்து வெற்றி அடைவோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சரா வருவாரு. அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு திமுக கள்ளச்சாராயம் காய்ச்சுது, மலைகள் எல்லாம் வெட்டி வித்துருச்சு, மணல் எல்லாம் அள்ளி விக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? போதைப் பொருளை வந்து தமிழகத்தின் இந்தியாவிலேயே தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல்ல முதல் மாநிலமா தமிழகத்தை வந்து ஆக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? லஞ்சம், லாவணியம், உட்கட்டமைப்பு சுத்தமா வந்து மோசமா போய் கிடக்கு.
புரியுதுங்களா? சோ மக்கள் வந்து எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க. ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு போராட்ட களத்துல வந்து நிக்கிறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், பொருளாதாரத்துல 11.9% எடுத்திருக்கோம் அப்படின்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாட்டு மேல? இல்ல, அந்த வெறும் 4 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போனாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கு அது போயிட்டே இருக்கு. எப்படி வந்துச்சு இந்த கடன்? வாங்கி என்ன பண்ணீங்க? யாராவது ஒரு பெண் வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டாங்களா? யாராவது எங்களுக்கு இலவசமா பஸ் கொடுங்கன்னு யாராவது வந்து கேட்டாங்களா? இதன் மூலமா நீங்க இந்த மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சிருவீங்களா? சாராய கடையை திறந்து வச்சு இந்த மக்களை எல்லாரையும் வீட்டுல ஆண்களா இருக்கக்கூடிய எல்லாரையும் குடிகாரனா மாத்தி, நோயாளியா மாத்தி சாகடிக்கிற வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு, பெண்களை நான் கவர்றேன், சமூக நீதி பேசுறேங்கிறீங்க. எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது? ஒரு ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னா அத்தனை கட்சிகளும் கேட்டுச்சு. என்ன எது தடுத்துச்சு உங்களை? அப்போ நீங்க மக்கள் விரோத செயல்பாடுகள், மக்கள் விரோத அரசா வந்து தொடர்ந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. என்ன இங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை உங்க கையில இருக்கும்போது எத்தனை காவல்துறை மர்டர் வந்து நடந்திருக்கு? காவல்துறை மிக மோசமான துறையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்னா, முறையான ஆட்சி அதிகாரம் செய்யாத மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. அதனால நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இவற்றையெல்லாம் நாங்கள் சரி செய்து தமிழகத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த ஒரு மாநிலமாக உறுதியாக நாங்கள் மாற்றுவோம். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.